நான் ராஜீவ்காந்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். அக்டோபர் 7ஆம் தேதி விசிகே கட்சியினர் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் தான். விசிகே கட்சியினர் சோசியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக செய்திகளை பரப்புகிறாங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. அக்டோபர் 7ஆம் தேதி என்னுடைய அக்காவோட ஐடி கார்டு வாங்க தான் பார் கவுன்சிலுக்கு நான் வந்தேன். நான் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு வண்டி இடிச்சிட்டாங்க. ஏன் இடிச்சு பார்த்து வர மாட்டேன்னு கேட்கும் போது பதில் சொல்லலை. நான் வண்டி ஸ்டாண்டு போய் போட்டுட்டு கிட்ட போயிட்டு ஏன் வண்டி இடிச்சுன்னு கேட்கும்போது அந்த கார் கண்ணாடி திறந்தாங்க. உள்ள திருமாவளவன் இருந்தார். அவர் பார்த்து நான் திரும்பிட்டேன். உடனே விசிகே கட்சியினர் என்னை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய வண்டியை பிடிச்சி சாலையில் போட்டு தாக்குனாங்க. கும்பலாக சேர்ந்து என்னையும் தாக்குனாங்க. அங்கே இருந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக என்ன பார் கவுன்சிலில் போங்கன்னாங்க. நான் பார் கவுன்சிலில் வந்துட்டேன். போலீஸுக்கு பப்ளிக் அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. தனி நபரை கூட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க. பார் கவுன்சில் உள்ளேயும் வெளியிலையும் தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சிங்க. ஒரு கட்சியின் தலைவர், எம்பி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புரோட்டோகால் படி கொடுக்கப்பட்ட எஸ்கார்டு வண்டிக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்திருக்கணும். முன்னாடி வந்தது உங்கள் தப்பு. உங்கள் தவறை மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடித்து அங்கேயே சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்த வன்முறை தூண்டு விதமாக பேசி திட்டமிட்ட சதி போல மாற்றி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க. ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோசியல் மீடியாவில் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தேன். ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு, அவராக உணர்ந்து வரதுவார்னு ஒரு நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த விபத்தையே திசை திருப்புற மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரங்களும் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தவறு செய்து விட்டால் பொதுவெளியில் வந்து பயங்கரமாக வருந்துறதும் மன்னிப்பு கேட்கறதும் எல்லாரும் பார்த்துருக்கு தான். ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது வருத்தமாக தான் இருக்குது. இங்கே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார்னு ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார். அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லும் போது வார்த்தை சொன்ன வார்த்தை, அம்மா தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கங்கம்மான்னாரு. கரூரில் 41 பேர் இறந்தாங்க. அதில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை நேராக வர வச்சு அவங்க சொன்னார், நடந்தது தவறுதாமான்றது வந்து அவரே பேசும்பொழுது ஒரு தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசிக தலைவர், விடுதலை சித்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதுதான் எனக்கு உணர்த்தது.